வடிவுக்கர் சிம்மா பத்தி இங்க நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா, அவங்க வந்து நல்லா நடிக்கிறாங்க, சின்சியரா இருக்கிறாங்க. அதுதான் இத்தன வருஷம் அவங்க நடிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றோம்ல. அத தாண்டி நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து குரு பக்தி. ம், ம். எங்க டைரக்டர் நடிக்கிறாரா? பாலாஜி சார் நடிக்கிறாரா? அவர் கூட நான் ஜோடியா நடிக்க போறேனா? ஏன்னா, அவங்க 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் பேர். இந்த பெரிய ஸ்க்ரீன்ல இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் அத பேர். நீங்க தான் சாதிச்சு காமிச்சிருக்கீங்க அதுல. ஆமா. ஆ அவரு எப்ப நடிக்க போறாரு? எப்ப வரப்போறாரு? அவர் கூட ஜோடியா நடிக்க போறேன்னு ரொம்ப ஒரு குழந்த மாரி கேட்டு, அதுக்காக ஒரு 2 படங்கள கூட அவங்க வந்து மிஸ் பண்ணாங்க. ஓகே. தெலுங்கு படங்கள ம், மிஸ் ம். பண்ணி, அதுக்கு பிறகு வந்த ஒரு விஷயம் தான் இது. ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்கார மாட்டாங்க அவங்க. சார் முன்னாடி உட்கார மாட்டாங்க. ஆ டைரக்டர் எங்க டைரக்டர் உட்கார மாட்டேன்ட்டு. சரி அவர் முன்னாடி தான் உட்கார வேணாம். பின்னாடி சேர் போட்டு அங்கேயும் உட்கார மாட்டாங்க. ஓகே. இந்த ஷூட்டிங் நடந்த ஒரு 6, 7 நாள்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல வடிவுக்கர் செம்மா உட்காரவே இல்ல. அந்த குரு பக்திய பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். படத்துல ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான். அதையும் அவங்க ரொம்ப நிறைவா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா வந்துரும். அவங்க 2 பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல பழைய நினைவுகள பேசிக்கிட்டது. அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு 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 டைரக்டர் ஒரு 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 ஆக்டர்ஸ்க்கான அந்த கனெக்ஷன் அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ஒரு 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 ரீகலெக்ட் பண்ற அந்த இடமா இருந்துச்சு அது.